வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். என்னுடைய கடன் பிரச்சனைலாம் நான் நினைக்கும் பொழுது, எப்போதான் இந்த பிரச்சனை என்னை விட்டு போமான்ட்டு நான் பல்ல கடிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா, நான் அவ்வளோ விஷயங்கள தாங்கிட்டு, எல்லாரையும் மன்னிச்சுட்டு, எவ்வளோ தான் என்னை கஷ்டப்படுத்தினாலும் பொறுமையா சகிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா, எப்போ தான் எனக்கு இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்? எவ்வளோ தான் ஒரு மனுஷன் அடி வாங்க முடியும்? எவ்வளோ தான் ஒரு மனுஷன் ஏமாறுறது? எவ்வளோ தான் சகிக்க முடியும்? எவ்வளோ அவமானத்த என் வாழ்க்கையில் மேல தாங்கிக் கொண்டுட்டே இருக்க முடியும்? எப்போ தான் எனக்கு ஒரு விடிவு கிடைக்கும்னு தெரியலையே! நான் பட்ட அவமானத்தெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா, அதுக்கு எவ்வளோ விஷயங்கள் எனக்கு வெகுமதியா குடுத்தா கூட பத்தாது. அந்த அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா, நேர்மையா இருக்கிறவங்களுக்கு இங்க மரியாதையே கிடையாதுங்க. நெறைய பேருக்கு உதவி செய்ய போய் தான் இப்ப நான் அந்த கடன் பிரச்சனையில மாட்டிட்டுருக்கேன். இப்போ என்னுடைய குடும்பமும், என்னோட சுத்தி இருக்கவங்க கூட என்ன மதிக்க மாட்றாங்க. ஒரு காலத்துல நான் ஓஹோன்னு இருந்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா, என் பேரும் கெட்டு போச்சு. என்னை சுத்தி இருக்கக்கூடிய மனுஷங்களும் என்ன ஒரு கெட்டவன் போல என்ன பார்க்குறாங்க. நிம்மதியாவே இல்ல. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ. ஒரு ஊர்ல ஒரு கழுதை இருக்கு. அந்த கழுதை பொதி சுமக்கக்கூடிய வேலை தான் செஞ்சுட்ருக்கு. ஆனா என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, மற்ற கழுதைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இந்த கழுதை போர் காலத்துல அந்த போர் வீரர்கள்லாம் அவங்களுடைய வெயிட் எல்லாம் அது மேல வச்சு இழுத்துட்டு போவாங்க. எவ்வளோ வெயிட் வச்சாலும் அது தாங்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையான ஒரு கழுதை இது. இது தாங்கி தாங்கி நடக்கிறதுனால இது நொண்டி கழுதைன்னு எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அவங்க வீட்ல இருக்கக்கூடியவங்கள அதாவது அந்த கழுதையுடைய கூட பிறந்தவங்க கூட அத நொண்டி கழுதை தான் கிண்டல் பண்ணுவாங்க. இருந்தாலும் அது அமைதியா தான் இருக்கு. ஒரு முறை ராஜா அந்த கழுதைய பார்க்குறாரு. "எதுக்குப்பா இந்த நொண்டி கழுதைய கூட்டிட்டு வரீங்க போர்க்காலத்துலலாம்? இத வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதே. இத அமுச்சு விட்டுருங்க. நமக்கு வேற ஏதாவது பொதி சுமக்கத்துக்கு கூட்டு வரலாம்" சொல்லும்போது, அந்த போர் வீரர்கள்லாம் சொல்றாங்க, "இல்லைங்க இது எவ்வளோ வெயிட் வச்சாலும் தாங்கும். என்ன திட்டினாலும் அது அப்படியே கண்டுக்காது. எவ்வளோ அடி வச்சாலும் வாங்கிக்கும். ஆனா அது ஒரு ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போனா அமைதியா வந்துரும். அதனால தான் இத நாங்க செலக்ட் பண்ணி கூட்டு வந்தோம்" ன்ட்டு அந்த கழுதைய பத்தி சொல்றாங்க. இருந்தாலும் நொண்டி கழுதைய வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. அத அமுச்சு விட்டுருங்கன்ட்டு அந்த ராஜா சொல்றாரு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த போர் வீரர்களுக்கு ஒரு பதட்டம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய விஷயம் எல்லாரையும் ஒரு பயம்புறுத்துது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சிங்கம். இந்த சிங்கம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ராட்சச விதமா ரொம்ப பெருசா இருக்கு. அத்தகைய ஒரு சிங்கம் அந்த அந்த ராஜ அரண்மனைக்குள்ள வருது. போர் வீரர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து அத தாக்க ட்ரை பண்றாங்க. எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அந்த சிங்கத்த தொரத்த முடியல. ஏன்னா, அது ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. அதாவது ரொம்ப பசிக்குது போல இருக்குது. யாராவது அடிச்சு சாப்பிடுற மாரி அவ்வளோ மோசமா இருக்கு. இவங்க எவ்வளோதான் முயற்சி செஞ்சு என்னென்னலாம் பண்ணி பார்த்தாலும், அம்பு விட்டு பார்த்தாலும், ஈட்டி எடுத்து பார்த்தாலும் எதுவும் அது மசிய மாட்டுது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வீரர்கள்லாம் ஓடிடுறாங்க. அந்த ராஜா மாட்டிக்கிறாரு. அந்த ராஜாவ அந்த சிங்கம் புடிச்சு வச்சிருது. சாப்பிடுறதுக்காக முடிவு பண்ணிட்ட டைம்ல போர் வீரர்ல இந்த சேனாதிபதிலாம் யோசிக்கிறாங்க. ஆஹா! ராஜா பசிக்குது போல இருக்குது. அதனால தான் ராஜாவ புடிச்சு வச்சிருக்கு. அது சாப்பிடுறதுக்குள்ள அதுக்கு வேற ஏதாவது இரைய குடுக்கலான்ட்டு தேடிட்டு இருக்கும்போது, இந்த நொண்டி கழுதை தான் அவங்களுக்கு தோணுது. அந்த இடத்துல அந்த நொண்டி கழுதை தான் இருக்கு. ஆஹா! இந்த நொண்டி கழுதைய இழுத்துட்டு போடு. அது சாப்பாடு ஃபுட்டு தான் தேவை. இந்த கழுதை இருந்தாலும் ஒண்ணு தான், இல்லாம போனா ஒண்ணு தான். இழுத்துன்னு போய் போடுன்ட்டு அந்த கழுதைய இழுத்துன்னு வராங்க. அதுக்கு ஒண்ணுமே புரியல. சிங்கத்த பார்த்தா பயப்படுது. ஐயோ! நம்ம சாப்பிட போறாங்களே! இதுவரைக்குமே நம்மள எல்லாம் திட்டுனாங்க. என்னென்ன வேலைலாம் விட்டாங்க. எல்லாம் செஞ்சோம். இப்ப லாஸ்ட்ல கொல்ல கூட முயற்சி செஞ்சுட்டாங்களே! அவ்வளோதானே நம்ம லைஃப்ன்ற அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுது. இழுத்துட்டு அந்த சிங்கத்துக்கிட்ட விட்டுட்டு ராஜாவ ரிலீஸ் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. ஸோ சிங்கம் ஓகே நமக்கு ஒரு ஃபுட் ரெடி ஆயிடுச்சுன்ற அளவுக்கு சாப்பிடுற டைம்ல இந்த நொண்டி கழுதை தப்பி தவறி கடகடன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதனால எவ்வளோ ஃபாஸ்ட்டா ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடுது. ஓட முடியாம தான் ஓடுது. காட்டு வழியா ஓடும்போது சிங்கம் சிரிச்சுனே போகுது. "நீ எவ்வளோ தூரம் ஓட முடியும்? நீ ஏன் தாங்கி தாங்கி ஓடிட்டுருக்க? ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க எங்கேயோ விழுந்துருவ. நான் உன்ன சாப்பிட போறேன்னு" ஓடி வருது அதுவும். ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த நொண்டி கழுதை கால் இடறி ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துருது. அந்த பள்ளம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100 அடி ஆழத்துல உள்ள ஒரு பள்ளத்துல அந்த கழுதை கீழ விழுந்துருது. இந்த சிங்கம் எட்டி பார்க்குது. இருட்டாகுது. ஒண்ணுமே இல்லையே! ஆஹா! நமக்கு இன்னைக்கு இந்த ஃபுட் கிடைக்காம போச்சேன்ட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு திரும்ப போயிடுது. இந்த விழுந்த கழுதை பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆழமான ஒரு இடத்துல விழவும் நல்லா அடிபட்டு கால் ஏற்கனவே அடிபட்டுருக்கு. ஏற்கனவே நொண்டிட்டு தான் இருக்கு. இன்னும் மோசமான நிலையில உள்ள இருக்கும்பொழுது, அங்க ஒரு பூச்சி, அதாவது இந்த லேடி பக் சொல்லக்கூடிய ஒரு பூச்சி, அது இந்த தலைகீழ இருந்தா கஷ்டப்படும்ல. அப்படியே நார்மலா இருந்தா நடந்து போயிடும். அது சம்டைம்ஸ் விழுந்து தலைகீழ தத்தளிக்கும். அது திரும்புறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கும். அதுபோல முயற்சி செஞ்சுட்டு இருக்க டைம்ல இந்த நொண்டி கழுதை பார்க்குது. ஓ! இது கஷ்டப்படுது. அதாவது இவரே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாரு. இவருக்கு என்னன்னா வெளிய சத்தம் போட்டு கூப்பிட்டாருன்னா, சிங்கம் உள்ள வந்துருமான்னு பயத்துல சத்தம் கூட போடாம அமைதியா பார்த்துட்டு இருக்காரு மேல. இந்த டைம்ல இது கஷ்டப்படுறத பார்த்துட்டு, சரி இது நம்ம தான் கஷ்டப்படுறோம். நம்மள காப்பாத்துறதுக்கு யாரும் கிடையாது. கூப்பிட்டாலும் மேல சிங்கம் இருக்குது. கீழே இருட்டு இருக்கு. நம்ம நடுவுல மாட்டிட்டு இருக்க சூழ்நிலை. சரி இதையாவது காப்பாத்தணும்னு அது கால்ல தட்டி விட்டு அது சரி பண்ணுது. சரி பண்ணோனே அந்த பூச்சி அப்படியே பெருசாகுது. பெருசான டைம்ல ஆச்சரியமா இந்த கழுதை பார்க்குது. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு தேவதையா மாறுது. நல்ல பெரிய தேவதை கையில கோல்லாம் வச்சுட்டு பயங்கரமா அழகா நிக்கிறாங்க.
அந்த கழுதையை பார்த்து சொல்கிறாங்க, உனக்கு என்ன வேணும் கேளு, நீ இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, உன்னுடைய புண்ணியங்கள்லாம் வந்து நிற்குது, இந்த புண்ணியத்துக்கு எதாவது நான் தரணும், நிறைய புண்ணியெல்லாம் பண்ணியிருக்க, இந்த லாஸ்ட் இந்த புண்ணியத்தை நீ பண்ணியிருக்க, உனக்கு என்ன வேணும் கேளு சொல்லும்போது அந்த கழுதை யோசிச்சுட்டு ஒரே விஷயம் தான் சொல்லுது, ஒருவேளை நீ தெய்வமாக இருந்தனா என் மனசில் என்ன ஓடிட்டுருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் ரொம்ப அடிபட்டுட்டேன், ரொம்ப அவமானப்பட்டுட்டேன், என்னை சாகிற அளவுக்கு சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு, என்னை சுற்றி இருக்க மனுஷங்களாம் என்னை யாரும் மதிக்கலை, இதுக்கு மேலே என்ன கேட்குதுன்னு எனக்கு தெரியல, இதுக்கு மேலே ஒரு ஆசீர்வாதம் எப்படி இருக்கும், அதுக்கு இது இது தந்தால் நான் இப்படி ஆகிடுவேன், அப்படி தந்தால் நான் மாறிடுவேன், இது போலலாம் கேட்க தெரியல எனக்கு. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு ஞானமும் இல்லை, எல்லாம் நான் கழுத முட்டாள் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கு என்ன நீ தரணும் விரும்புகிறியோ, உனக்கு என்ன ஐடியா இருக்கோ, என்னை வந்து எப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி என்னை மாற்றுங்க சொல்லும்போது, அந்த தேவதை ஒரு வினாடியில் ஒரு முக்கியமான விஷயத்தை செய்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கால் நொண்டி சரி பண்ணுறாங்க, ஒரு கம்பீரமான கழுதையை அதை மாற்றுறாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு பெரிய சிறகு அதுக்கு கொடுக்குறாங்க, அதில் தலையில் நல்ல ஒரு தங்கத்திலான ஒரு கொம்பு ஒன்று கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கக்கூடிய ஒரு மிருகமாக அது மாறுது. கொஞ்ச நேரத்தில் அந்த தேவதை மறைஞ்சிடுறாங்க. இந்த கழுதை அது பறந்துக்கிட்டு மேலே வருது. மேலே வந்து பார்க்கும்பொழுது மக்கள் எல்லாம் பார்த்தா அதிசயப்படுறாங்க. ஐயோ, என்னது புதுசாக ஒன்று வந்திருக்கும்போது சில பேர் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஆக இது இந்த நொண்டி கழுதை தானே, பார்க்க அப்படி தானே இருக்குது அப்படி சொல்லும் நேரத்தில் அந்த சிங்கமும் வந்து நிற்கிது. நொண்டி கழுதையும் சிங்கமும் நிற்கும் பொழுது சிங்கம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, நொண்டி கழுதை அந்தளவுக்கு பெருசாகிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பவர் அதுக்கு கொடுத்தோன்னே சிங்கம் பார்த்து பயந்துட்டு ஓடிடுச்சு. இதை பார்த்துட்டு இருந்த மக்கள்லாம் இந்த சிங்கத்திட்டிருந்து இது காப்பாற்றிடுச்சுன்ட்டு அதை வந்து எல்லாரும் வணங்க ஆரம்பிக்கிறாங்க. நொண்டி கழுதை தான் அவ்வளோ கஷ்டப்பட்ட கழுதை தான். அந்த நொண்டி கழுதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமில் வந்து தன்னை இரையாக்க நினைச்சவர்களுக்கு முன்பாக இப்போது இரையாகவே நின்று கொண்டிருக்கிறது. ஸோ யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ நொண்டி கழுதையை பார்த்து வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பான ஒரு சிறகாக இது அதிசயமான ஒரு கழுதன்று அதுக்கு ஒரு ஒரு வணங்கத்தக்கதான ஒரு மதிப்பு அதுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் பார்த்திங்கன்னா, எதுக்குப்பா இந்த அடி வருது, எவ்வளோதான் ஒரு மனுஷன் தாங்குவான், வீட்லேயும் சரியில்லை வெளியிலையும் சரியில்லை, சாகடிக்க கூட நம்மளை வந்து துணிஞ்சிடுவாங்க. இந்த மனுஷன் இருந்தால் என்ன, இல்லாமல் போனானே, செத்தா கூட பரவாயில்ல தூக்கி போட்டுடலாம், ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படி வர சொல்லி நம்மளை ரொம்ப நோகடிப்பாங்க. அந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒருவேளை கடவுளே வந்து முன்னாடி நிற்கும் பொழுது நீங்களும் இதே போல் தான் யோசிச்சுருப்பீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் என்னத்தை ஆசிர்வதிச்சு நான் என்ன வர்றது, எல்லாமே போச்சு, சுத்தமாக இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை. நீங்கள் ஆசிர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அது போல் நீங்கள் ஆசிர்வதிங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த நிலைமையில தான் நிறைய பேர் இருப்பாங்க. அது போல் நேரத்தில் தான் சில டைம்ஸ் என்ன பண்ணுவாருன்னா கடவுள் அவர் ஒரு பிளான் வச்சுருப்பார். அந்த பிளானுக்கு இது போல் கடவுளை நீங்கள் என்ன வச்சு என்ன பண்ண விரும்புகிறீங்களோ அது போல் என் வாழ்க்கையை மாற்றிடுங்க, எனக்கு இது வேணும் அது வேணும் நான் கேட்க போகிறது. ஏன்னா எல்லாமே எனக்கு தோணுதெல்லாம் நான் கேட்டாலும் அது எனக்கு பத்தாது. ஏன்னா என்னுடைய ஞானம் அவ்வளோதான், இது இருந்தால் இதெல்லாம் சரியாயிடும் நான் நினச்சிட்டு இருக்கிறது ஞானம் இவ்வளோதான். ஆனால் நீங்கள் என்னை வச்சு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்கன்ட்டு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அது வந்து நம்ம எதிர்பாராத ஒரு விஷயமா இருக்கும். நம்ம கணிச்சே இருக்க மாட்டோம், இப்படிலாம் நம்ம மாறுமா, ஒரு பிளான் கூட இருந்திருக்காது, கற்பனையை கூட நீங்கள் யோசித்து பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சு. இப்படி இருந்த நொண்டி கழுதை எப்படி ஒரு அதிசயமான ஒரு கழுதியாக மாறுச்சு, எப்படி பறக்க முடிஞ்சது, எப்படி எல்லாரும் வணங்கத்தக்கதான ஒரு விஷயம் நடந்தது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிசயமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த அதிசயங்கள் நடக்கும். ஆனால் இதுக்கு முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் ஒப்பு கொடுத்துடணும். இதுக்கு மேலே இல்லைன்னா கடவுளை நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்களோ அது போய் நடத்துங்க. ஆனால் என்னுடைய எண்ணங்கள்லாம் நான் நல்லா தான் இருக்க போகிறேன், என் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், ஏன்னா நான் சரியாக தான் நடந்துட்டு வரேன், கடவுள் எனக்காக வச்சுருக்கிறது எப்பவுமே மிஸ் ஆகாதுன்ட்டு நம்ம உறுதியாக நம்பும் பொழுது எவ்வளோ பாதாளத்தில் உங்களை போட்டாலும் உங்களுக்குண்டான ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது. உங்களுக்கு வர வேண்டியதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸை யாரும் வந்து தடுத்து ஒரு பெரிய விஷயம் போல் அது பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெம்பரவரியாக தோணலாம். ஆனாலும் நிச்சயமாகவே உங்களுக்கு வரது கண்டிப்பாக வந்து சேரும். உங்களுக்கான ஆசீர்வாதம் கண்டிப்பாக வந்து சேரும். உங்களுடைய பிரதிபலன்கள், நீங்கள் செஞ்ச புண்ணியங்கள், நீங்கள் செஞ்ச உதவிகள் எல்லாமே வந்து ஒரு நாள் உங்களை ஆச்சரியப்படுத்தும், உங்களை மேன்மையாக கொண்டு வரும். அதனால் சோர்ந்து போகாதீங்க. கடவுள் உங்களுக்காக வேலை செய்கிறார், உங்களை விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். நீங்கள் எல்லா சூழ்நிலையும் மேலே வந்து பெரிய விஷயங்களை செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.